இங்கே நம்ம சிக்கன் பைய உள்ள நான் கடிக்க வர்றேன். ஏன் யாத்தே நான் ஓனரை அட்டாக் பண்ணுறேன். ஆத்தியா குஞ்சு ஒரு சீக்கிரம் எத்தனை 2 குஞ்சு பொறிச்சிருக்கு, 3 குஞ்சு பொறிச்சிருக்கு. இல்லை ஒன்றை மாதிரி ஒரு பிள்ளை வச்சுருக்கேன். கடிக்கிறதா அட்டாக் பண்ணுறேன். அட்டாக் பண்ணக்கூடாது சரியா? ஏதா இருங்க. இன்னும் 2 3 இன்னும் ஒரு முட்டை இன்னும் 2 முட்டைக்கிட்ட இருக்குது. பாப்பா இன்னைக்குள்ளே குஞ்சு பொறிச்சிச்சின்னா அப்படி நாளைக்கு கீழே தண்ணியில் வச்சு இறக்கி கம்பு எல்லாத்தையும் இங்கே 4 குஞ்சுக்கிட்ட பொறிச்சிருக்கோம். மண்டையை பொறு எல்லாத்தையும் இங்கே ஒன்று இது கணக்காக இருக்காங்க. இந்த இன்னும் நல்ல பாம்பு கணக்கு ஐட்டி பார்க்கு. இது தாய்மார் இருக்குது, இது இங்கே ஒன்று இருக்குது. இது எது சேவல்னு தெரியல. வளர்ந்தா தாங்க தெரியும். இந்த 2 முட்டை எடுத்து தெரியும். நீ இதுக்கு அட்டாக் பண்ணுற, மோசமாக அட்டாக் பண்ணுறிய சரியா? தூங்கு எல்லாம் இன்னைக்கு மதியத்துக்குள்ளே பசிக்க போகுது. சாயந்தரத்துக்குள்ளே எல்லாத்தையும் இறக்கி வைக்கணும். நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். 10 மணி ஆகி போச்சு. வெயில் சரியாக கூடி போச்சு. அதனால் நம்ம மேட்செல்லாம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவோம். பயம் இல்லையா? சாயந்தரம் வந்து பார்த்துக்குருவோம். வாங்க ஆரம்பிப்போம். ஏய் முட்டை புரண்டா கும்ப வரண்டா நீ செத்தேன் பயில பூச்சி மகையாவே இட்டு மூலி கூட ஒதுங்கிட்டேன். தள்ளிவிட போகிறேன் அவங்கள வேலாம் பொறுமையாக வாங்க. இன்றைக்கி நம்ம நிறைய ஆடு வெட்டுறா. அதனால் பையப்புள்ள வேறு 3 பேரும் கேத்துறாங்க. இப்போ நான் வீட்டில் விடாமட்டேன். இந்த கருப்பு சாமியை கட்டி விடாமட்டேன். அவன் பாட்டு முட்டிக்கிட்டு பிடிவேன். அது வரைக்கும் முட்டலை. இனிமேல் அது பாட்டுக்கு முட்டாலும் பிடிவேன். போய் மேய ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டுக்கு அவன் தனித்தனியாக ஒதுக்கிடுவாங்க. அது வரைக்கும் இவனுக்கு கிட்ட போகாமத்தே இருக்கே. கிட்ட போகாதரா மொசக்குட்டி மூக்காய் ராக்காய் என்ன அவசரம்? அப்படியே நெத்து அங்கே டெய்லியும் உங்களுக்கு இருக்கா? நெத்து இருக்கிறதா காலியாக போச்சு. ஏத்த இப்படி வாரு போட்ட ஆரம்பிச்சாங்க. என்ன வெயில கட்டுப்படுத்த முடியாது. நீ எங்கிட்டு போகிற பாபி? இன்னும் புதுசாக ஒரு பாதையை பிடிச்சி போகுது. நெத்து எங்கிட்ட இருக்குனாலும் பரவாயில்ல. இவனாப்பா கரெக்டாக போகிறாங்க. போங்கிட்டு போங்க ப்ரோ. அடுத்த நம்ம மாப்பிள்ளை கடா யார்? நம்ம கூட்டத்துக்கு கேட்டிருக்கீங்களா? கம்மா பாண்டியா அந்த நமக்கு பின்னாடி இருக்கான் பாரு. நம்ம டைனோசர் பேராண்டியா இல்லை டைனோசர் மகனாக கிடைக்கிறா? என்ன கேட்டால் நம்ம டைனோசர் பேராண்டி இப்போதைக்கு கன்ஃபார்ம்டு. டைனோசர் மகன் வந்து இன்னும் வண்டி இப்போ தான் பையவில் நிறையா கட்டியிருக்கேன். இன்னும் 6 மாதத்துக்கு மேலே தான் கன்ஃபார்மாக தெரியும். அது எப்படி நடுவடியாக இருக்கா, எக்கு போடணும், நல்லா நடுவடியாக இருக்கணும். முக்கால்வாசி ரெட்டா குறுக்கா குறுக்கான்னு தெரிஞ்சிடும் 6 மாதம் கழிச்சு. அதனால் அது என்ன கன்ஃபார்ம் பண்ணல. கம்மா பாண்டி டவுட்டு தாங்க. ஏன்னா அவன் பார்த்தேன் நான் ரிக்கி பாண்டி மாதிரி கட்டை சைஸாக போய்க்கான். ஆள் ஆனால் நடுவடியாக இருக்கா. வால் சுருட்டு இல்லை, கழுத்து நீளம், கால் நீளமாக இருக்குது, உடம்பு நீளமாக இருக்குது, வால் நீளமாக இருக்குது. ஆனால் ஆள் இப்போயே பையவில் குண்டாகிட்டேன். என்னன்னு தெரில. நம்ம ரிக்கி பாண்டி எனக்காக இருக்காக்க நீங்களே பாருவேன். நீங்களே பாருங்கள். கழுத்து நீளமாக இருக்குது, உடம்பும் நீளமாக இருக்குது. கட்டை சைஸ்லாம் இல்லைங்க. வால் நீளம். வால் உங்களுக்கு சுருட்டு தெரியுதா? மற்ற ஆடு குட்டிலாம் பார்த்தீங்கன்னா வால் கொஞ்சம் சுருட்டு இருக்கும். அந்த கிடா குட்டிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் நம்ம டைனோசர் பேராண்டிக்கு கொஞ்சம் வால் சுருட்டு தான் இருக்குது. ஆனால் இவனுக்கு இல்லை. பயவுள்ள ஆனால் ரெட்டை குறுக்கு. பயவுள்ள கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது ரெட்டை குறுக்கு. இப்போயே பார்த்தியா குறுக்கு நம்ம ஒரு கையில் பிடிக்குது. இதுவே நம்ம 1 வருஷம் கழிச்சுன்னா குறுக்கு இன்னும் கொஞ்சம் அகண்டு போயிடும். ஏன்னா தொப்பை போட்டுருச்சு பயவுள்ள. நம்ம கச்சாவோ ரெட்டை குறுக்கு. அதனால் அதே போல் ரெட்டை குறுக்காக பிறந்துட்டான் பயவுள்ள. கொஞ்சம் நம்ம மூலிப்பை மாதிரி உடம்புல வயிறு கீழே இழுக்காமல் இருந்துச்சுன்னா நல்லா ஆட்டு கொஞ்சம் வளருவான். ஆனால் நம்ம ரிக்கி பாண்டி மாதிரி இருக்கேன். ரிக்கி பாண்டி யாராவது பார்த்துருப்பீங்க, பழைய வீடியோவில் பார்க்குறவங்க தெரிஞ்சிருக்கும். ரிக்கி பாண்டி மாதிரியே தான் ஆகிட்டான் பையன் உள்ள. நான் நல்லா சின்ன பிள்ளை நல்லா வச்சேன். தண்ணி அதிகமாக குடிச்சான். வெயில் காலத்துக்கு அதுக்கு தண்ணி ரொம்ப குடியாக வயிறு குடல் பெருத்துக்குச்சு, வயிறு கீழே எடுத்துக்கிச்சு. ஆனால் இத்தனைக்கும் டிவாமிங்கெலாம் பூச்சி மருந்து கொடுத்து பார்த்துட்டேன். இன்னும் வண்டி செல்ஃப் எடுக்குமான்னு எனக்கு தெரியல. வளருவானான்னு தெரியல. பயவுள்ள வளருவானான்னு இன்னும் ஒரு 3 மாதம் தெரிஞ்சிருக்கேன். 3 மாதம் 2 மாதத்துக்குள்ள தெரியும். இல்லாட்டினா நம்ம காய் அடிச்சு விட்ற வேண்டி தான். ஒன்றும் பண்ண முடியாது. டே வாங்க ஓடி அது போயிடுச்சு. வேறு செம்பரம் சில்வா இறங்கடா வாடா. நீ தாண்டா நெக்ஸ்ட்டு மாப்பிள்ளை. ஓடி வாடா டைனோஸ் மகனே. இவனும் கொஞ்சம் கழுத்து நீளம் இருக்குது. வால் வந்து எப்படியோ போகுதே பையவலிக்கு. இப்பயே மடங்கக்கூடாதுங்க வால். பார்ப்போம் போக தெரிஞ்சிடும். ஆனால் கழுத்து நீளமாக இருக்குது. முக்கால்வாசி இவனும் ரெட்டை குறுக்கு மாதிரி தாங்க தெரியுது கன்ஃபார்ம்டு. பார்ப்போம் நடுபடியாக அந்த எக்கு போட்டால் தான் தெரியும் பயவுள்ள. என்றைக்குமே வால் வந்து நேராக அப்படியும் போகலாம். நம்ம கம்மா பாண்டிக்கிற மாதிரி இப்படி நீளமாக போகலாம். இது நீளமாக போனால் இன்னும் ஆடு நல்லா நடுபடியாக வளரும். வால் வந்து இப்படி நீளமாக இப்படி சுருளக்கூடாது. சுருண்டுச்சுன்னா வளர்ச்சி நட்டுக்கிறோம். பார்ப்போம் இது எப்படி. ஆனால் வால் இது சுருள்றதா சுருளாமட்டு நம்ம நடக்க வளர தெரிஞ்சிடும். இவன் இப்போ தான் லைட்டாக எக்கு போடுறான் பயவுள்ள. எங்கே விட்டு வந்தா? எங்கே உன் தம்பியை விட்டு வந்தா? அம்மா விட்டு வந்துட்டியா? என்னவோ பேசுகிறாங்க. இப்போ பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க உண்மையிலே. இந்தா காடி இந்தா நண்டு பேத்தி. நண்டுக்கு இப்படி ஒரு பேத்தி. நண்டு உங்கள் அம்மா உங்கள் பாட்டி அமைதானவ, அவங்க அம்மாவும் அமைதானவ. ஆனால் அவளுக்கு பிறந்ததுக்கு பெரிய வாயாடியாக இருக்க. நீ ஏன் நல்ல வாயாடியாண்டி. நீ எங்கே இருந்தீங்க 6 பேரும்? நீ பாட்டு நேராக போகிறீங்க. எங்கனே தலையை வாழைச்சுன்றது இந்த இருக்காங்க. ஒரு எல்லாம் உள்ளே போகல எங்கிட்ட இருக்காங்க. இந்தா இப்படி அதே உள்ளே போயிட்டாங்க. எப்படியா பாபி? இந்த இருக்கு ஒரு நெத்து. உனக்கு இந்த வேணுமா? நல்லா நெத்து. இந்த காய் நல்லா காயோட இருக்கும் பாபிட்டா. இன்னும் விழுக மாட்டேங்குது. தெரியாது. இருக்கும் இந்தா முடியா பாபி. அப்படியா இந்தா கவர் உனக்கு. நல்லா காய்டி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதான் இனிக்கும் உனக்கு. இந்தா தின்னு என்ன மோந்து பார்க்குற? தின்னா கீழே ஓட்டுறாத நீ வாட்டுக்கு. அப்படியே உள்ளே இருக்க யாராக இருக்க போயிட்டு நம்ம வாடா. அப்படியே ஒன்றும் இல்லை அது வரட்டாது. அது நம்ம வளர்ப்போம். இதா அப்படியா பயப்படாதரா.
ஒரு ரவுண்டு இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த முள்ளுக்குள்ளே வந்து இந்த கொடியில் கடிக்க விட்டு அப்படியே சுற்றி திருப்பி வந்தாச்சுங்க. இதைத்தான் கடிச்சிக்கிருக்காங்க. இன்றைக்கி தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க, தண்ணி மோட்ரு ஓடுது. டைனோசர் நல்லா கொடியை கடிச்சிக்க, கொடியை நல்லா தின்னுக்குங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு நிழலில் நிப்பாட்டிக்கிருவோம். எங்கிட்ட கொஞ்சம் நிழல் இருக்கிறதுனால இந்த முள்ளுக்குள்ளேயே நின்றுக்கிட்டு 2 கொடியை கடிச்சிக்கிட்டு எங்கேயும் போகாமல் இருக்காங்க. தண்ணி கொஞ்சம் நிழல் ரெஸ்ட் எடுக்க விட்டு தண்ணி கொடுங்க, அப்போ தான் கொஞ்சம் தண்ணி குடிப்பாங்க. இப்போதைக்கு அரை குறை தான். முத்தழகு சீட்டை பிடிச்சிட்டிங்களா? யாத்தையே வாடா நெலி மகனே, தானே விட்டு போகிறேன். முத்தழகு தண்ணி குடிக்கலையா? கொஞ்சம் நேரம் கழிச்சு தண்ணி குடிப்போம். எல்லாம் அந்த முள்ளுக்குள்ளே போய் சீட்டை பிடிச்சாங்க. இதெல்லாம் படுக்க முடியாது, நின்றுக்கிட்டே இருக்க முடியும். நம்ம இந்த வேப்ப மரம் தான் நல்லாயிருக்கு. இந்த வேப்ப மரம் தான் சூப்பர் குழுக்குழுன்னு இருக்கும். முள்ளை தாண்டி வரமாட்டாங்க உழப்பா, நல்லா குழுக்குழுன்னு இருக்கவங்களுக்கு. ஆனால் உள்ளே நின்றுக்கிறாங்க, படுக்க முடியாது. அதான் எசவு இல்லை. இதுனா நல்லா சூப்பர் நிழல், அழகாக படுக்கலாம். வாங்க நம்மளும் உள்ளே போய் பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்குண்டு. நெத்துக்கு பஞ்சமில்லை வாரு, அப்படி நல்லா குழுக்குழுன்னு இருக்கேன். அதான் பயவில் வரமாட்டேறாங்க. வேறு நெத்து வேலை கிடங்க ஆத்தரியாத்தாங்க, வேறு எம்பூட்டு நெத்து கிடக்கு. அதான் பயவில் வரமாட்டேன்றாங்க. இதை திண்டுக்கிட்டு அப்படியே இங்கேனே நின்றாங்க. உள்ள மயிலாக இருக்கு போல், ஒரு ஆண் மயில் இருந்தால் தெரியுது. வாங்க ஓடியா, அது தனியாக போட்டு நம்ம அங்கிட்ட ஒரு பக்கம் போவோம். மூச்சு ரசிகரம் பண்ணுறான், நீ தான் கூட்டிட்டு போகிற எல்லாத்தையும். புட்டு நெத்தை விட்டுட்டு உனக்கு என்ன நெத்து வேணுமா? அங்கே யாரா போயிருக்கா? இங்கிட்ட என்னடா இருக்குது? ஒன்றும் இல்லையா, நெத்து ஒன்று இந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. நல்ல நிழலாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம பசங்க முடிவெடுத்தால் தான் நான் லஞ்சம் முடிக்க முடியும். இல்லாட்டினா 2 மணி 3 மணிக்கு ஆகிடுவாங்க. மணி 1 மணி ஆச்சு. கொஞ்சம் நேரம் இவங்க மனசை வச்சா தான் உண்டு. முடிவு பண்ணி திரும்பிட்டாங்க, என்னன்னு தெரில. அதுக்குள்ளே பிளானை மாற்றி விட்டாங்க. யார் தான் முடிவு பண்ணுறாங்கன்னு தெரிலப்பா. ஒரு நேரம் வராங்க, ஒரு நேரம் போகிறாங்க. நெத்து ஆனால் இருக்குது, என்னன்னு தெரியல. திண்டு வெறுத்து போச்சு. ஜெசிகா நெத்து வேணுமா? அங்கே வரு, நல்லா அப்படியே நல்லா பழமாகிற ஸ்டேஜ். நல்லா ஆத்தா இந்தா இங்கே வர்றி. நெத்து வேணுமா? வேணாமா? இந்தா நம்ப மல்லையில் வரமாட்டா பையன். நெத்துப்பிட்டே ஓடி இந்தா தூக்கி போகிற உள்ள விழுது. ஒரு எடுத்துக்க நிறையா கிடக்கு. இந்த கேட்ச் பிடி, கீழே விழுகுது பாரு. ஊற வெள்ள மாட்டா டூ போ. அந்த டைனோசர் கூட்டு போகிறான். அந்த வேப்ப மரத்தை பிடிக்க போகிறாளுக்கு. இந்த வேப்ப மரத்தை பிடிக்க போகிற யார் போகிறா? நீங்கள் போகிறீங்களா? இந்த நிழல் நிற்கிறீங்க, இது நல்லா நிழல் இல்லையே. எலி உன் மகன் கத்திக்கிட்டே இருக்கான். பாந்து அவனுக்கு தண்ணி தாக எடுக்குது போல். பயம் உள்ள அவனை தேடுறான். கூப்பிடு. அவன் வந்து உள்ளே நின்றுக்கிட்டே யார் கூட நிற்கிறான்? நம்ம ஸ்கை பால்மா கூட தான் நிற்கிறான். ஒரு வழியாக வந்துட்டான்ப்பா. எப்படியோ பையில கூப்பிட்டு பாலம் கொடுக்குற அதிசயமாக இருக்குது. வாங்க நடுத்தர் நண்டே, வாங்க வெளியே போவோம். போய் இந்த அதில் போய் வேப்ப மரத்தில் போய் ரெஸ்ட் எடுப்போம். ஜெசிகா என்ன நெத்து வேணுமா? பையவில் அதான் பார்த்துருக்கேன். இந்தா ஜெசிகா இந்தா கேளு. யார்கிட்ட கேளு? எடுத்தானே கேட்குறேன், வாய் திறந்து கேளு. வர்றா காய் வேணான்றாங்கப்பா. இந்தா நெத்தி போட்டு நீ தின்னு. நீவே எதனால திம்பாளே? இந்தா நிறைய நெத்துலாம் கிடக்குடா. பரவாயில்ல, நெத்துக்கு பஞ்சம் இல்லை. கீழே ஒரே ஆளுக்கு ஒன்று எடுத்துக்க. வேணுமாடா மொழி வேணுமா? சண்டை போட்டு வாங்கலாம். இந்தா அவன் ஒன்று வாங்கிட்டா, நீ ஒன்று எடுத்துக்க. இத்தரா வாங்கிட்டா. நீ நல்லா தின்றியா? எது கொடுத்தாலும் தின்னு. அப்படி இருக்கணும் பிள்ளை. இது என்ன நடந்து இப்படி அரைகுறை வெயிலில் படுத்துக்கிறீங்க? ஒன்றுக்கு ஒன்று இடிச்சுக்கிட்டு. யாத்தே எப்படி வந்து படுத்துருக்கீங்க? வர்றா கல்லுக்குள்ளேயும் முள்ளுக்குள்ளேயும். அது அந்த மரத்தில் நல்லா சூப்பராக இருக்குது. என்ன போமா? வாங்க எல்லாம் கிளம்ப. ஓடியா வாங்க. வாடா செம்பரம் ஓடிய இதை விட்டால் இந்த இடத்துல நிற்கிறாங்கடா. யாத்தே நடங்க அங்கிட்டு போங்க, அதில் போவோம். நட சின்ன நாள். இந்த மரம் என்ன வளருக்கு பல வருஷம் ஆகும். அது வரைக்கும் நம்ம வேறு நாளைக்கு போடியா. வாடா மொழி என்ன அப்படி நின்ட்டா? வாடா ஓடி போ. அந்த மரத்துக்கு போங்க, அது நல்லா இருக்குது. இன்னும் நல்லா குழுக்குழுன்னு இருக்குது. ஓடு வாடா விட்டுட்டு வந்துட்டியா? தூங்கிட்டானா? வாடா வந்துடுறேன். எல்லாம் இங்கே தானே இருக்காங்க. ஹா படுங்க. இது நல்லங்க. இது எப்படி இருக்கா? நல்லா ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக நல்லா நின்று படுக்கலாம். குழுக்குழுன்னு இருக்குது. 2-3 வேப்ப மரம் இருக்குது. ஒரு நல்லா தூங்கலாமா? இதை விட்டு இடிச்சுக்கிறாங்க. என்ன குதிரை பாண்டி ஆளை பார்த்து ரொம்ப நல்லாச்சு. எப்படி இருக்கு? ஹவாரியோ குதிரை பாண்டி? இந்த வட்டச்சில வந்து வரி குதிரை எப்படி நல்லா ஒரே இதாக வரிசையாக படுத்து கிடக்காங்களா? அமைச்சர்களே எதுவும் சம்பவம் பண்ணினாங்க. நல்லா படுங்க. நானும் கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிறேன். எல்லோரும் படுத்துருக்காங்க. அங்கே ஒருத்தி மட்டும் பாருங்கள், மேலே ஏறி அப்படியே அந்த சாசான்றவ அவன் நிற்க மாட்டாங்க, படுக்கவும் மாட்டான். அப்படியே நீ கிணத்துக்குள்ள விழு போப்படி. அது கன்ஃபார்மாக தெரியுது. விழுந்தா கிணத்துக்குள்ள ஒரு டைவு தாண்டி. பேட்டே வாடா. என்ன மூஞ்சியெல்லாம் மண்ணாக இருக்குது? எங்கிட்ட முட்டி தள்ளிட்டு விட்டாங்களா? வாரு மூஞ்சியெல்லாம் ஒரு மண்ணாக இருக்குடா. முட்டி தள்ளி விட்டாங்களா? கீழே விழுந்துட்டு அங்கிட்ட கம்மா பாண்டியோட தள்ளி விட்டானா? ஏண்டா பேட்மேனே எங்கடா? அவனாங்கடா ஒயிட் மேனக்காண்ணா. நீ மட்டும் இருக்க ஆடு வேட்டை. நீ ரொம்ப பிஸியாக இருக்கியா? ஆடு வேட்டிக்கிறியா? கொம்பையிட்ட போயிடாத. ஒரே முட்டினாண்டா அம்படுத்தாண்டே. நேற்று காலை மிதிச்சு விட்டியான். நறுக்குன்னு ஒரே மீனை மிதிச்சு விட்டியான். நல்ல வேலை தப்பிச்ச. அவன் கொம்பு வச்சு அப்படியே வகுத்து தான் அப்படி குத்தி ஒரு தூக்கி பரட்டி போடுவான். தள்ளி நின்றுக்கடா பேட்டு. பயவில் இன்றைக்கி தான் நம்ம கொம்பை ரெஸ்ட் எடுத்தான். அதுதான் பார்த்தேன். பயவில் கிட்ட வந்தேன். அது முட்ட மாட்டான். சில நேரத்தில் கொம்பு மட்டும் பத்திரமா பார்த்துக்கிட்டோம். கொம்பு ரொம்ப மோசமாக இருக்குது. பயவில் இதுதான் அவாடு முட்டுவான். நான் நினைச்சு முட்ட மாட்டான். இன்னும் கொஞ்ச நாள் நம்ம கொம்பை வேறு ஏரியா பக்கம் போயிடுவேன். நான் கொம்பா வேறு ஏரியா போயிடுவான். நீ பாட்டுக்கு முட்டிவிடாரா சாமி. அதில் கொஞ்சம் நேரம் மூலி கூட அவ்வளோ கிட்ட வர மாட்டாங்க. இது கொஞ்சம் நாளாக கிட்ட போயான். மூலி பாய்ந்து ஓட்டுவான். முத்தலுக்கு என்ன முத்தலுக்கு கிட்ட வந்து பார்க்குறான். ஆத்தே முட்டி விடாதா அவ்வளோ பாவா பாட்டுக்கு. நான் எதிர்ச்சிக்கிறதா பழுனே.
உனக்கு தூங்குறதுக்கு நல்ல இடமா கிடச்சா கால் நீட்டி பப்பர் பேண்ட் படுத்துருக்கா அவர் நல்லா கேள்வி எனக்கா என்னாச்சு நல்லா தூங்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ரோசக்காரி ரோஷியா தெரியாத உங்கள் ஃபேமிலியும் எங்கிட்ட தான் இருக்குவோல அங்கிட்ட ஒருத்தர் மேலே மரம் ஏறி இருக்காவோல வாங்கடா போயிட்டாங்கடா அவங்க என்னமோ பறந்துக்கு போகிறாங்க ஆஹா பழைய ஞாபகத்துக்கு போகிறாங்களே கம்மாய்க்கு இதுக்கு அங்கேயே ரெஸ்ட் எடுக்கலாம்ல அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வர்றீங்க இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போகிறீங்க அப்படியே முத்தலகு வா திரும்ப முழுக்குள்ளே போகிறாங்க ரிவர்ஸ் கீரை போட்டு திரும்ப வா நீ வாட்டுக்கு எதுக்கு நீலாம் முன்னாடி போகிற கரெக்டாக பார்த்தா கண்டுபிடிச்சிவியா முத்தலகு சும்மா இருக்க மாட்டேங்குது மறுபடியும் அங்கே தாங்க போகிறாங்க அந்த வேப்ப மரத்துக்கு தான் போகிறாங்க இது முதலே நில்லுனால கேட்க மாட்டாங்க தண்ணி அரைவராக குடிச்சுப்பாங்க போல் திருப்பி நம்ம நேரம் அந்த முள்ளை கடந்து தான் போய் போடணும் ஹா நில்லுங்க அப்படியே நல்லா நில்லுங்க கொஞ்சம் நேரம் இங்கிட்ட இருந்து அங்கிட்ட அழைச்சி தேவையில்லாத அழைச்சி அலையிறீங்க இல்லைங்க இதுக்கு இப்படி வெயிலில் மெஞ்சிக்கிறீங்க நேர்த்தி கடனா போய் நிழல் நிற்க வேண்டியதானே இந்த வேப்ப மரத்தால் போய் இல்லைங்க இன்றைக்கி என்ன இப்படி பண்ணுறீங்க போங்க அப்படி தவுங்க நேற்று மாதிரி இந்த ஓடையை கடந்தால் தான் போய் தண்ணி இன்னி குடிக்க முடியும் குறையாக குடிச்சிருங்க தண்ணி வர தாக எடுக்குது பசங்களுக்கு தவுக்கு முடிச்சு இந்த பாபி தவுக்கலாம் அப்படி இந்த லீசா அப்படி கோச்சேன் பார்க்குறேன் என்னடா நம்மளாம் தவ முடியும் ஆத்தே நீர் முள்ள விழுந்துடாரா பொறுமை ஆத்தே விழுந்துடாரா பாரு தவறுதெல்லாம் நல்லா வீராப்பா தவறுங்க தள்ளி விட்டான் நம்ம ஆத்தே நண்டு பேச்சு கீழே வந்துச்சா வலிச்சு பார்த்து எந்திரி தள்ளி விட்றேன் ஓடி பொய்யாப்பிள்ளை ஏறு பண்ண மரம் யார் இது ஆத்தே எலிமாங்கண்ணா ஆயிடுச்சு எவனா விழுந்தா பார்க்கட்டு திசா வாங்கண்ணா பார்த்துடா வாடா முத்தலையே இன்றைக்கா தவிருப்பியா தூக்கி விடணுமா நீ இப்போ கிலோ ஓட போகிறா தப்பா போகிறேன்னு சொல்லி ஆத்தி தள்ளி விட போகிறான் பரவாயில்லங்க முத்தலை பரவாயில்லங்க அவளா ஏட்டா அந்த கரெக்டாக அந்த வழியை கண்டுபிடிச்சிட்டான் வாங்க ஓடி யார் கடைசியில் யார் ஆத்த டோக்கியோ போங்க தண்ணியை குடிச்சு அம்பிட்டு மேய்ங்க வாருங்க இன்னும் மோட்ரு ஓடிக்கிருக்குங்க நான் அப்போ வந்து காலையிலேருந்து ஓடிக்கிருக்கோனுங்க தண்ணி இது வரைக்கும் வந்துருச்சு தண்ணிக்கெல்லாம் பஞ்சம் இல்லை இன்னும் பார்க்காம இருக்காங்க ஓடுங்களா ஓடு கரடி தண்ணி இருக்க ஒரு அந்த ஒரு தண்ணி இங்கே வரைக்கும் வந்துருச்சு தண்ணி ஒரு கொக்கோலாம் இருக்கும் தண்ணி இருக்க ஒரு கரடியே வா ஓடித்தா இந்தா ஓடி இந்தா பார்த்தியா தண்ணி பார்த்தியா இதுக்கு தான் கூப்பிட்டது தண்ணியை குடி நல்லா குழு தண்ணி கிணத்து தண்ணி கிடைக்குமா கிட்டப்போ கடிக்காது தண்ணியெலாம் கிடைக்காது சும்மா போய் தண்ணியை குடி போ பாருங்க தண்ணி கொஞ்சம் சும்மா ஊறி வந்துருச்சுங்க ஆகா காலு ஜில்லுன்னு இருக்குங்க அந்த அளவுக்கு நல்லா குழுன்னு இருக்குது பாருங்க இங்கே காலையிலேருந்து ஓடி முட்டு வந்துச்சு இதுக்கு தான் கூப்பிட்டேன் யார் வர்றீங்க வருவனான்றீங்களாடா தண்ணி அவ்வளோ ஐஸாக இருக்குங்க ஜில்லுன்னு இருக்குது ஆத்தா அது தாங்க தண்ணி லைட்டாக உப்பு கக்கிது மற்றபடி தண்ணி நல்லா குழுன்னு ஜில்லுன்னு இருக்குங்க அட பலூன் பாய்ஸு நீ தண்ணியை என்ன பார்க்கலையா நல்ல தண்ணியை போய் குடி ஏதாவது ரொம்ப மாடு கீடு உழப்பிருக்கும் போல் குடி எங்கிட்டாவது பரவாயில்ல தண்ணி நல்லா நாளைக்குள்ளே ஃபுல்லாக பாதி அளவுக்கு வந்துடும் நாளைக்கு ஒரு நாள் வரைக்கும் தண்ணி குடிக்க விடலாம் இன்னும் நம்ம பசங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக நல்லா மேய்வாங்க நம்மளும் கொஞ்சம் ரிலாக்ஸாக அந்த வேப்ப மரத்தில் நடக்கலாம் தண்ணிக்கு விடலைன்னுச்சுக்க என்னடா ஓனரை நீ மட்டும் நிற்கிறேன் நான் தண்ணி இல்லாமல் இருக்கேன் நேரம் கம்மாய் எழுந்து அடிச்சிருப்பாங்க மடைக்கு என்னப்படி எங்கிட்ட பரவாயில்ல நல்லா தண்ணி கிடச்சிருக்குங்க இந்த தண்ணி நல்லா வகுறாராக குடிச்சிருக்காங்க இன்னொரு ரவுண்டு எங்கேனே மேய்வாங்க திருப்பி அங்கே தண்ணியை குடிக்க விட்டு அப்படி நம்ம கம்மா பக்கம் பார்த்திக்கலாம் இல்லை நிறைய நெத்து கிடக்குங்க கிட்டத்தட்ட ஒரு வாரம் நெத்து கிடக்கு நம்மளும் பார்க்கவே இல்லை அம்பிட்டு நெத்து கிடக்கு நல்லா திண்டுக்க டைனோஸே உனக்கு பிடிச்ச ஏரியா அந்த நல்ல ஏரியா ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஏரியாவுக்கு வந்து நல்லா திண்டுக்க நமக்கு பின்னாடி மழை இறங்கியிருக்குங்க நானும் பார்க்கல இதை கவனிக்கவே இல்லை நல்லா மழை இறங்கி இப்போ தான் காற்று அடிக்குது காற்று எடுத்தாலே மழை வராது கிளச்சி விட்ரும் அப்போ மழை வருமானு பார்ப்போம் ரொம்ப இன்ன வரைக்கும் ஆடு வெட்டு இப்போ தான் மேய ஆரம்பிக்கிறாக்கும் மழை வரப்போ போயிரி நீ நல்லா நிறைய போகிறீங்க சீக்கிரம் நல்லா சீக்கிரம் மேய்ங்க நல்லா வடக்க மழை இறங்கி நல்லா கும்பரிக்கு இருக்குங்க மழை கன்ஃபார்மாக வரும் தெக்க இறங்கினது கிளஞ்சிருச்சு ஓடி அந்த வாங்க கிளம்ப ஓடி மூட்டை முடிச்சுக்கிட்டு கிளம்பணும் நட நல்லா கும்பரிக்கிறீங்க ஆத்தே பண்ண மரத்தை பாரு காய் ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் போகுது வா ஓடி வாட என்ன சார் போய் தண்ணியாக குடிச்சுங்க தண்ணியை குடிச்சு ஓடு நான் அப்படி தண்ணி குடிக்க மாட்டேங்க அடுத்த அவ்வளோதான் அவ்வளோதான் பாதி குடிக்கிறாங்க பாதி வீட்டுக்கு தான் போய் குடிப்பாங்க கிட்ட சொல்லி தண்ணியை குடிச்சிக்க மழை வரப்போகுது வாங்க கிளம்பிக்கிட்டே இருப்போம் நினைக்காம கிளம்புங்க பொறுமையாக போகடா ஒரு கையை ஒரு பக்கம் கால் பறக்குது பயவலிக்கு மழை நல்லா இறங்கிருங்க குமுறுது பாப்பா இங்கிட்டு வருதா என்னான்னு தெரில காற்று அடிக்காமல் இருந்தால் மழை சீக்கிரத்தில் வந்துடும் தப்பு மழைச்சு தப்பு நடைய கட்டு ஓடி பா இன்னும் மேஞ்சாலும் டைம் இல்லை பார்த்துக்க அப்புறம் எல்லாம் நல்லா குளிக்க வேண்டியதான் சோப் போடாமல் குளிக்க வேண்டியதான் வாங்க ஓடியா எல்லாம் இருட்டாக்கியிருக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் கண்ணு தெரியாமல் போயிடும் வா ஓடியா கடைசியில் யாரா வர ஓடியா சரி நண்பர்களே மழை நல்லா வர்ற மாதிரி தெரியுது வராத மாதிரியும் தெரியுது எப்படி வந்தாலும் சரிதான் அதனால் இந்த காணொலி இதோட நிப்பாட்டிக்கிறேன் இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன் வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் போட்டுருங்க லைக்காக போட்டுருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுவில் உங்களே சந்திவா அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கருப்பு வைரம் வட்டா பார்க்கலாமா பறந்து போகிறாங்க நெத்தி போட்டு பொறுமையாக போ மொசக்குட்டி யார் இது மைக் செட் மாயக்கா போடுறது போய் வா ஓடியா கண்ணுமே அவ்வளோதானா எல்லாம் போயிட்டாங்க சரி ரைட் பாப்பமா see you tomorrow bye